ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பண்டிட் ரவிசங்கர் எழுதின ஃப்யூஷன் மியூசிக் அப்படிங்கிற ப்ரோஸ் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஆத்தரை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் பண்டிட் ரவிசங்கர். இவர் வேர்ல்டு ஃபேமஸ் இந்தியன் மியூசிஷியன் அண்ட் இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானரான பாரத் ரத்னாவே வாங்கியிருக்காரு. இவரோட கெரியரை டான்ஸராக தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இவருக்கு 26 ஏஜ் இருக்கும்போது இவர் சித்தார் கற்றுக்க ஆரம்பித்தார். சித்தார் அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். யார்கிட்டனா அலாவுதீன் கான் அப்படிங்கிறவங்க கிட்ட கற்றுக்க ஆரம்பித்தார். இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜார்ஜ் ஹாரிசன் கூட நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அதனால இவருக்கு இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. பண்டிட் ரவிசங்கர் 5 கிராமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, இன்க்ளூடிங் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இப்போ இந்த ப்ரோஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோஸை பண்டிட் ரவிசங்கர் யாருக்கு டெடிகேட் பண்ணுறக்காக எழுதியிருக்காருன்னா இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜார்ஜ் ஹாரிசனுக்காக தான் எழுதியிருக்காரு. இதில் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, ஜார்ஜோட இறப்பு ரவிசங்கருக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துச்சு அண்ட் ஜார்ஜ் கூட இவர் என்னெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் சொல்கிறாரு. பண்டிட் ரவிசங்கரும் ஜார்ஜும் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். 30 வருஷமான நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ கனெக்டடாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷல் பாண்டை இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. இவங்களோட பாண்டிங் எப்படின்னா, மியூசிக்கோட இசையோட எல்லை இருக்கும் இல்லையா, அதையும் கடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் தான் இவங்க 2 பேருக்கும் இருக்குது. பண்டிட் ரவிசங்கர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா சுகன்யா அப்படிங்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பண்டிட் ரவிசங்கருக்கு ஒரு டாட்டரும் இருக்காங்க. அவங்க பேர் அனோஷ்கா. 1954 இவர் வேர்ல்டு ஃபுல்லாக மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். யாரு கூடனா இவரோட ஃப்ரெண்டான ஜார்ஜ் கூட. அந்த டைமில் பண்டிட் ரவிசங்கர் யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தார். அந்த டைமில் யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இவரை சூப்பர் ஸ்டாராக ட்ரீட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தார். இது எல்லாத்துக்கும் என்னதான் காரணம் அப்படின்னு ரவிசங்கர் சொல்கிறாருன்னா, நான் ஜார்ஜோட குருவாக இருந்தேன், அதனால தான் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு இந்த ப்ரோஸில் சொல்கிறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரவிசங்கரும் ஜார்ஜும் வாரணாசிக்கு வந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் 2 ரெக்கார்ட்ஸ் பண்ணலாம், 2 சாங் ரெக்கார்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணாங்க. 2 பேரும் இணைஞ்சு பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆல்பமை A&M ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணாங்க. செகண்ட் ஆல்பமை ஜார்ஜோட ஸ்டுடியோலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த செகண்ட் ஆல்பமோட பேர் என்னன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. ரெக்கார்டிங் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து டூர் போனாங்க. எங்கே போனாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது யூஎஸ்க்கு டூர் போனாங்க. அங்கே போய் மோர் தென் 30 பர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் ஒன்றாவே பண்ணியிருக்காங்க. இவரோட 40 இயர்ஸ் ஆஃப் சித்தார் பர்ஃபார்மன்ஸ்லேயே இன் செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஆல்பம் தான் ரொம்பவே செலக்டிவான ஒன்றா சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, பண்டிட் ரவிசங்கர் அதில் வாசிச்சிருக்காரு. ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜார்ஜ் ஹாரிசன். அதனால இது ரொம்பவே ஸ்பெஷலாக அவர் பார்க்குறாரு. பண்டிட் ரவிசங்கரும் ஜார்ஜ் ஹாரிசனும் கடைசியாக ஒர்க் பண்ண ஆல்பம் என்னன்னா சான்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற CD. ஜார்ஜ் ஹாரிசன் ஒலிவியா அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவரோட பையன் பேர் தோனி. பண்டிட் ரவிசங்கரும் ஜார்ஜ் ஹாரிசனும் பாம்பே, டெல்லி, கல்கட்டா இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது பண்டிட் ரவிசங்கரை பார்த்தோன்னே பீப்புள் எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிச்சி ஒரே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸாக இருந்தார் அந்த டைமில். கொஞ்சம் கூட யோசிக்காம ஜார்ஜ் என்ன பண்ணார்னா பண்டிட் ரவிசங்கருக்கு பாடி கார்டாக அந்த டைமில் மாறினார். இதுலேருந்தே தெரியுது அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சடனாக யோசிக்காம பண்டிட் ரவிசங்கருக்கு பாடி கார்டாக அவர் சேஞ்ச் ஆகி ஒர்க் பண்ணார். இந்த ஃபியூஷன் மியூசிக் அப்படிங்கிற ப்ரோஸில் இதை தான் பண்டிட் ரவிசங்கர் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காரு. இவருக்கும் ஜார்ஜ் ஹாரிசனுக்கும் உள்ள அந்த புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் ஃபுல்லாகவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இதுலேருந்தே நமக்கு தெரியுது, மியூசிக் எப்படி எல்லையே இல்லையோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் எல்லையே இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பும் மியூசிக்கும் ஒன்றா இணைஞ்சு நடக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வந்திருக்கு, எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கு, எப்படி எல்லையே இல்லாமல் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. This is the evidence that friendship and music have no boundaries. That was the end of the prose Fusion Music.